அடி சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆட எப்படியாவது யூரோப்பியன் கண்ட்ரிஸ்குள்ளே எங்களை கொண்டே விட்டுருங்க அப்படின்னு கேட்டவங்களும் நான் படிக்கவே இல்லை, எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது நீங்கள் கேட்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டில், என்னோடய வயசு வந்து 60 ஆயிடுச்சு, என்னாலெல்லாம் வந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸில் போக முடியுமா அப்படின்னு கேட்ட எல்லாத்துக்குமே ஒரு ஜாக்பாட் நியூஸோடு நான் வந்திருக்கேன். நான் ரியலாக வந்து பார்த்தீங்கன்னா இதை கேட்கும் போது உங்களுக்கு எப்பட்றா அப்படின்னு தான் தோணும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்கிறதுக்கு முக்கிய காரணமே நம்மளோட டூல் தான். ஸோ இந்த டூல் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இந்த டூலை வந்து நாங்கள் ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அந்த டூலை பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் எனக்கு வந்து யூரோப்பியனில் இருக்கக்கூடிய ஒரு டீம் மூலிமா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வந்து கிடச்சிது. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் சொல்லக்கூடிய டிபார்ட்மெண்ட்டில் அதே மாதிரி நீங்கள் படிச்சிருக்கணுன்ற அவசியம் கிடையாது. உங்களுக்கு ஏஜை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நான் சொல்லக்கூடிய துறைகளில் நீங்கள் எப்படி வந்து மைக்ரேட் பண்ணலாம் அப்படின்றத வந்து ஸோ இங்கே இருக்கக்கூடிய எங்கள் டீமும் அங்கே இருக்கக்கூடிய நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய யூரோப்பியனில் இருக்கக்கூடிய டீமும் 2 பேர் சேர்ந்து தான் இந்த ப்ராசஸ் வந்து நாங்கள் பண்ணுறோம். ஸோ இந்த ப்ராசஸில் வந்து உங்களுக்கான ஃபீஸ், அதாவது வந்து அந்த கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் எவ்வளோ பே பண்ண வேண்டியது இருக்கும், எங்களுக்கு எவ்வளோ பே பண்ண வேண்டியது இருக்கும், எல்லாமே வந்து இதில் வந்து ஃப்ரீ கிடையாது. ஸோ அதனால் இதுக்கு வந்து சார்ஜஸ் வந்து இருக்குது. ஸோ இது எப்படி நம்ம பண்ண போகிறோம், எப்படி நம்ம வந்து ட்ரைன் பண்ண போகிறோம் அப்படின்றதும், இந்த விஷயத்தை எப்படி உங்களுக்கு வந்து சக்ஸஸ் பண்ணி கையில் கொடுக்க போகிறோம் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நாங்களே வந்து உங்களுக்கு வந்து பண்ணித்தர போகிறோம். சரிங்களா? ஸோ இது எப்படி அப்படின்னா யூரோப்பியன் கண்ட்ரீஸில் நீங்கள் சிங்கப்பூருக்கு வந்து ஸ்கில் அடிச்சுட்டு போகிறதுக்கு வந்தான ப்ராசஸ் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ ஆல்ரெடி நிறைய பேர் போயிருக்கீங்க. ஸோ போகலன்னா கூட அந்த விஷயத்தை பற்றி உங்களுக்கு எல்லாமே தெரியறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம். ஆனால் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா யூரோப்பியன் கண்ட்ரீஸில் ஸ்கில் அடித்து போகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது கவர்மெண்ட்டு இப்போ ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் நமக்கு அங்கே இருக்க டீமை கொடுத்து இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, ட்ரை பண்ண சொல்லுங்கள் அப்படின்றத நமக்கு வந்து சொன்னாங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து இப்படி தான் வந்து நம்ம வந்து கிளைம் பண்ண போகிறோம். அதாவது இந்த ஸ்கில் பாஸஸ் வந்து நம்ம எடுக்க போகிறோம். அதை எடுக்கிறதுக்கான சப்போர்ட், அதாவது எப்படி அப்ளை பண்ணுறது, அந்த ஸ்கில் பாஸை எப்படி நீங்கள் வந்து சக்ஸஸ் பண்ணுறது, எப்படி இன்டர்வியூ கிளியர் பண்ணுறது, எல்லாத்தையுமே நாங்களே உங்களுக்கு வந்து பண்ணித்தர போகிறோம். சரிங்களா? ஸோ இங்கே இருக்கக்கூடிய நம்ம இந்தியன் டீமும் அங்கே இருக்கக்கூடிய யூரோப்பியன் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய டீமும் 2 பேரும் சேர்ந்து இந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் பண்ணித்தர போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் இருக்குன்றதை நான் சொல்லிடுறேன். ஸோ திரும்ப சொல்கிறேன், இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அப்படியே ஃப்ளையிங்கில் இருப்பீங்க. ஸோ ஏன் அப்படின்னா இது யார் வேணாலும், அதாவது படிச்சிருக்கேன் படிக்கலைன்றதுனால ஸோ இந்த விஷயத்தை ஈஸியாக வந்து நீங்கள் வந்து உங்களால் வந்து கற்றுக்க முடியும். எனக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய துறையில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இருந்தால் கூட இந்த விஷயத்தை ஈஸியாக நீங்கள் கற்றுக்கிட்டு அழகாக மைக்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடச்சிருக்கு. ஸோ இது எந்த வகையிலையும் மிஸ் பண்ணிடாதீங்க. நாங்களும் மிஸ் பண்ணுறதுக்கு தயாராக இல்லை. ஆல்ரெடி கன்சல்டிங் பண்ணவங்க, சிவி ரிஜிஸ்டர் பண்ணாங்க, ஃப்ரேம் ஒர்க் பண்ணவங்க எல்லாத்துக்கும் எங்கள் டீம்லேருந்து கால் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த டீட்டெயிலுக்கு தெளிவாக கேட்டுட்டு ஸோ உங்களுக்கு ஓகேன்னு சொன்னீங்கன்னா உடனே ரிஜிஸ்டர் பண்ணுங்கள், இந்த ப்ராசஸை வந்து பண்ணி கொடுத்துறோம். ஸோ இப்போ என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது, எந்த கண்ட்ரி அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் சொல்கிறேன். நிகழ்ச்சிகளை போகிறதுக்கு முன்னாடி அன்பு உறவுகளுக்கு நன்றிகள், வணக்கத்துடன் நான் உங்கள் நம்ம தினேஷ் மூர்த்தி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நீங்கள் பார்க்க போகிறது மால்டா. ஸோ மால்டாவில் தான் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்கில் பாஸ் விசா மூலிமா நீங்கள் போகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இந்த ஸ்கீம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அதாவது 2026 ஜனவரி முதல். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ப்ராசஸ் வந்து இல்லை, பட் இப்போ இந்த ப்ராசஸை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸில் நீங்கள் போகணும்னா இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வந்து டெஃபினட்டாக வந்து பண்ணி தான் போகையாக வேண்டும். ஸோ இதில் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஏன்னா வந்து உள்ளே போகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதிரி கிடைக்கும் போது இதை மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதில் இவங்க கொடுக்கக்கூடிய அந்த ஸ்கில் பாஸ்க்கு ட்ரைனிங், அதாவது அந்த ட்ரைனிங்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். அது வந்து ஒரு கோர்ஸ் மாதிரி, அதை கம்ப்ளீட் பண்ணணும். அதை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அந்த இன்டர்வியூ நீங்கள் பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து இந்த வேலைக்கு போய் மைக்ரேட் பண்ண முடியும். இது வந்து 2 விதமான கேட்டகரியில வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பேசிக்கா கஸ்டமர் கேர் அண்ட் மால்டால இருக்கக்கூடிய டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டர் தான் வந்து சூஸ் பண்ணி 2 விதமான கோர்ஸா வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு எலிஜிபிலிட்டி அப்படின்றத நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான். இதுக்கு வந்து படிச்சிருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், ஏஜ் ஒரு டார்கெட்டா இருக்கணும் அப்படின்ற எதுவுமே அவங்க வந்து கொடுக்கல. ஒரே விஷயம், நீங்க வந்து இந்த கோர்ஸ் படிச்சு எக்ஸாம் எழுதணும் அப்படின்றதுனால பேசிக்கா இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தது அப்படின்னா டெஃபினட்டா இந்த விஷயத்துல நீங்க அச்சீவ் பண்ணி உள்ள போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணிக்க முடியும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஸ்கீமுக்கு வந்து நீங்க டெஃபினட்டா
டெஃபினட்டாக வந்து சார்ஜஸ் வந்து பே பண்ணணும் கவர்மெண்ட்டுக்கு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆன்லைன்லேயே வந்து இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி விஎஃப்எஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அது ஜென்ரல் தான். இது எல்லா சப்போர்ட்டுமே நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துட்றோம். அதே மாதிரி இந்த கோர்ஸோட டியூரேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 42 நாள் வந்து இது வந்து நடக்கும். ஸோ எந்த வேலை செய்தாலும் அதுக்கான நேரத்தை ஒதுக்கி தான் பண்ணி ஆக வேண்டும். உடனே இன்னைக்கே பார்த்து நாளைக்கே போகணும்னு நினைக்காதீங்க. இதுக்கான டைம் பீரியட் நீங்கள் டெஃபினட்டாக கொடுத்து தான் ஆகணும். நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஜனவரி 5, 2026 இருந்து இந்த ஸ்கீமை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மார்ச் 1ல நீங்க உள்ள போறீங்கன்னா இந்த ஸ்கில் பாஸ் சர்டிஃபிகேட் இல்லாம உங்களால போக முடியாது. ஸோ டெஃபினட்டா இந்த சர்டிஃபிகேட் இருந்தால் தான் நீங்க அப்ளை பண்ணவே முடியும். அதனால தெளிவாக புரிஞ்சுக்குங்க. இதோட எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் பண்ற இந்த கோர்ஸுக்காக நீங்க கட்ட வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா தோராயமா வந்து பார்த்தீங்கன்னா 450 425 யூரோ ஆகும். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 44,000 ரூபாய் நீங்க இதுக்காக செலவு பண்ண வேண்டியது வந்து இருக்கும். 2 விதமான கோர்ஸ் வந்து எடுக்கிறாங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா 10ல 12 மணி நேரம் வந்து இந்த கோர்ஸுக்காக நீங்க ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அதே மாதிரி ஆன்லைன்ல எக்ஸாம் எழுத வேண்டியது இருக்கும். அதனால பேசிக்கா கம்ப்யூட்டர் நாலேஜும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்க வேண்டியது அவசியம் தான். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சமூக சட்டங்கள், அதாவது மால்டால இருக்கக்கூடிய சமூக சட்டங்களை வந்து நீங்க சட்டங்களை வந்து தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய விதிகள் எல்லாமே நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். இதுதான் இந்த கோர்ஸ்ல இருக்கும். ஸோ அதனால இந்த கோர்ஸை நீங்க எப்படி ஆன்லைன்ல வந்து ப்ரிப்பேர் பண்றது, எக்ஸாமுக்கு எப்படி நீங்க தயாராகிறது, இன்டர்வியூக்கு எப்படி நீங்க வந்து தயாராகணும், எப்படி இந்த விஷயத்தை வந்து பாஸ் பண்ணி உள்ள போகணும் அப்படின்ற என்டையர் சப்போர்ட்டும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்தியாவில் இருக்க நம்ம டீமும் மால்டால இருக்கக்கூடிய டீமும் 2 பேருமே நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது ஆன்லைன்ல வந்து நம்ம அப்ளை பண்றதுக்கு இந்த வெப்சைட்ல போய் நீங்க அப்ளை பண்ணலாம். இதை வந்து நாங்க தான் பண்ணி தந்தா மட்டும்தான் நீங்க போக முடியும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. உங்களாலே பண்ண முடியும்னா நீங்களே பண்ணிக்கிட்டு போகலாம். நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கணும் இதோட எக்ஸ்பென்ஸ் எப்படின்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட் வந்து இந்த கோர்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா 245 ரூபா, அதாவது கிட்டத்தட்ட 22,000 ரூபா வரும் வந்து. அதே மாதிரி நேர்காணல் ஓகேங்களா, இன்டர்வியூக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 யூரோ வந்து கட்டணும். அது வந்து ஒரு 450 ரூபா. ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா 250 ஃபர்ஸ்ட் சாப்டருக்கு. ஸோ 22,500 ரூபா. ரெண்டாவது இருக்கக்கூடிய டூரிசம் அந்த இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 230 ரூபா. அதோட எக்ஸ்பென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய மதிப்பில் கன்வெர்ட் பண்ணும்போது 20,700 ரூபா. கிட்டத்தட்ட வந்து ரெண்டுக்கும் சேர்த்தீங்கன்னா ஒரு 480, கிட்டத்தட்ட ஒரு 43,200. இது வந்து ஒரு தோராயமாக தான் வந்து சொல்கிறோம் சரிங்களா. அதாவது ஃபர்ஸ்ட் உள்ளே போகும்போது பேசிக்காக மால்டாவோட சட்ட விதிகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அங்கே இருக்கக்கூடிய கல்ச்சர் என்னன்றதை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஒரு டெஸ்ட்டும், அடுத்தது நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டை வேலைக்கு போக போறீங்களோ அதுக்கான எக்ஸாமும் சேர்த்து தான் இந்த அமௌண்ட்டை வந்து நான் சொல்லியிருக்கேன். இப்பதான் முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். இப்ப சொல்லக்கூடிய இந்த ஜாப் கேட்டகரியில வந்து பாத்தீங்கன்னா கேட்டகரி லிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. அந்த கேட்டகரியில எவ்வளவு நம்பர்ஸ் விசா கொடுக்க போறதுன்றதும் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது நம்பர்ஸ் எவ்வளவு தேவைப்படுது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கு வந்து நீங்க மேலா இருக்கலாம், ஃபீமேலா இருக்கலாம். நான் முன்னாடி சொல்லிட்டேன் எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமா வேண்டாமா, படிக்கணுமா வேண்டாமா, ஏஜ் ஒரு பிரச்சனையா இருக்குமா இல்லைன்றதெல்லாம் எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் கீப்பிங், அதாவது வந்து நீங்கள் வீட்டில் போய் பராமரிப்பு வேலைக்கு போகிறதுனா கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். செஃப் அப்ளை பண்ணலாம், கிளீனரு, கறி வெட்ட தெரியும், வெயிட்ரு, கிச்சன் ஹெல்ப்பரு வந்து உள்ளே போகலாம், பார் டெண்டரு, காமிக்ஸ் செஃப்பு, பிஸ்ஸா நல்லா எனக்கு பண்ண தெரியும் அப்படின்னா அதுக்கு போகலாம். சமையல் அறையை வந்து நல்லா கிளீனிங் பண்ண தெரியும், எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணலாம். காக்டைலில் வந்து எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா டெஃபினட்டாக போகலாம். ஃப்ளோர் மேனேஜருக்கு வந்து போகலாம். அதே மாதிரி நல்லா பரிமாற எனக்கு தெரியும், அதுக்கு நான் போகிறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னாலும் நீங்கள் போகலாம். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். பராமரிப்பு பணியாளர், அதே மாதிரி காப்பி நல்லா போட தெரியும் சொன்னாலும் சரி. ஸோ இந்த மாதிரி எல்லா கேட்டகரியிலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சொன்ன கேட்டகரியில் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்க. முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஸ்கில் பாஸ்ன்றது இப்போ நான் சொன்ன கேட்டகரி மட்டும் இல்லை, எல்லா கேட்டகரிக்குமே வந்து அவங்க வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதெல்லாமே வந்து நீங்கள் வெப்சைட்டில் போய் பார்த்துங்க. ஸோ இது வந்து ஜென்ரல் கேட்டகரியில் வந்து அதிகமாக நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தனால இந்த விஷயத்தை நம்ம கையில் எடுத்து நம்ம வந்து பண்ணித்தரோம். மற்ற கேட்டகரிக்கு நீங்களே பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வந்து நிறையவே இருக்குது. உங்களுக்கு இதில் அதிகமாக உதவி தேவைப்படுறதுனால பர்டிகுலர் இந்த டிபார்ட்மெண்ட்டை மட்டும் எடுத்து நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம். அங்கே லோக்கலில் இருக்கவங்களும் நமக்கு வந்து ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணுங்க. ஸோ இதுதான் நம்ம டூலோட பெனிஃபிட். பாருங்கள், இந்த டூலை நான் வந்து எந்த அளவுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா, என்னோட மொத்த உழைப்பையும் அதில் கொட்டியிருக்கேன்னு சொல்லி, இதுதான் காரணம். ஸோ அது கிடைச்ச ஒரு பெனிஃபிட் தான் வந்து இது. ஸோ டெஃபினட்டாக இது நீங்களும் இந்த பெனிஃபிட்டை எடுத்துக்க போறீங்க. ஸோ எந்த விதமான தயக்கமும் இதில் தேவையில்லை. தைரியமாக போய் அப்ளை பண்ணுங்க. உதவி தேவைப்பட்டால் மட்டும் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. இல்லை நீங்களே ப்ராசஸ் பண்ணுறதுனால நீங்கள் பண்ணிடலாம். எல்லா டீடைல்ஸும் கொடுத்துட்டேன், வெப்சைட் லிங்க் நான் கொடுத்துட்டேன். ஸோ நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த தகவல் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வரக்கூடிய நாட்களில் இதே மாதிரி பல்வேறு வேலைவாய்ப்பு சம்பந்தமான தகவல்கள் நான் உங்களுக்கு சந்திக்கும் வரை இந்த நிகழ்ச்சி விடைபெறுவது நான் உங்கள் நம்ம விவசாயி தினேஷ் மூர்த்தி. நன்றி, வணக்கம்.